ஹார்ட், பிளட் வெசல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இவங்க பாடி ஃபுல்லாக பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு ஆர்கன் தான் ஹார்ட். ஹார்ட்ன்ற லொக்கேஷனை பார்த்தோம்னா இவர் தொராசிக் கேவிட்டிக்குள்ளே இருக்காரு. அதே நேரம் மிடில் மீடியாஸ்டினத்துக்குள்ளே இருக்காரு. அது என்ன மிடில் மீடியாஸ்டினம் பார்த்தோம்னா மீடியாஸ்டினம் சொல்றது 2 லங்ஸுக்கு இடையிலான அந்த ஸ்பேஸ். அந்த மீடியாஸ்டினத்தை நம்ம ரெண்டா பிரிப்போம். சுப்பீரியர் மீடியாஸ்டினம் என்றும் இன்ஃபீரியர் மீடியாஸ்டினம் என்றும். சுப்பீரியர் மீடியாஸ்டினம் என்று சொல்றது T1 to T4 வரைக்குமான ஸ்பேஸ். T4 to T11 வந்து இன்ஃபீரியர் மீடியாஸ்டினத்துக்குள்ள பார்ப்போம். இன்ஃபீரியர் மீடியாஸ்டினத்தை நம்ம மறுபடியும் மூண்டா பிரிப்போம். என்டீரியர் மீடியாஸ்டினம், மிடில் மீடியாஸ்டினம், போஸ்டீரியர் மீடியாஸ்டினம். இந்த மிடில் மீடியாஸ்டினத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கன் தான் ஹார்ட். ஹார்ட்டும் அவரை சுத்தி கவர் பண்ணி இருக்கிற பெரிகார்டியம் என்ற டிஷ்யூவும் ரெண்டுமே இருக்கிறது மிடில் மீடியாஸ்டினத்துக்குள்ளால. அதே நேரம் இவருண்ட சின்டோப்பி என்று சொல்றது வந்து மற்ற ஆர்கான்ஸோட ஹார்ட்டுண்ட கனெக்ஷன். இதுக்குள்ள நம்ம பார்க்குற மெயினான ஆர்கான்ஸ் யார் யாருண்டா ஸ்டர்னம், டயஃப்ரம், அதே மாதிரி லங்ஸ். ஸோ ஹார்ட்டுண்ட ரெண்டு சைடுமே லங்ஸ் இருக்க போகிறாங்க. ஹார்ட்டுக்கு கீழ்ப்பக்கம் டயஃப்ரமும், அதே மாதிரி ஹார்ட்டுக்கு முன்பக்கமாக ஸ்டர்னம், அதாவது ஸ்டர்னம் ரிப்ஸுக்கு பின்னால தான் நமக்கு ஹார்ட் வந்து லொக்கேட் ஆகி இருக்காரு. இதான் அவரோட லொக்கேஷனில் மெயின் பாயிண்ட்ஸாக நமக்கு இருக்க போகிறாங்க. அதே நேரம் அடுத்து நம்ம ஹார்ட்டுண்ட சேம்பஸை பார்த்தோம்னா சேம்பஸ் வந்து ஹார்ட்டுக்கு மொத்தம் 4. ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த இடத்த ஹார்ட்டை நம்ம ரைட் பம்ப், லெஃப்ட் பம்ப் என்று பிரிக்கலாம். ரைட் சைட் நமக்கு இருக்க போகிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், லெஃப்ட் சைட் இருக்க போகிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டும். இது ரெண்டையும் பிரிக்கிறது செப்டம் ஆஃப் ஹார்ட். 2 எட்ரியமுக்கு இடையில இருந்தா அதை நம்ம இன்டர் எட்ரியல் செப்டம் என்றும், 2 வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்கிறப்ப அதை நம்ம இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் என்றும் சொல்லுவோம். சுப்பீரியர் வீனா காவா, இன்ஃபீரியர் வீனா காவா மூலமாக நமக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் எட்ரியமா வந்து சேரும். ரைட் எட்ரியம்ல இருக்கிற டீஆக்சிஜனேட் பிளட் ட்ரைகாஸ்பிட் வேல்வ் ஓப்பன் பண்றது மூலமா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போய் புல்மரை ஆர்ட்ரி அல்லது புல்மரை ட்ரங்க் என்று நம்ம சொல்லுவோம். அதன் மூலமா அது லங்ஸுக்கு போய் சேரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளட்ல CO2 கன்சன்ட்ரேஷன் கூட O2 கன்சன்ட்ரேஷன் குறையும். லங்ஸில் O2 கன்சன்ட்ரேஷன் கூட CO2 கன்சன்ட்ரேஷன் குறையும். ஸோ டிஃப்யூஷன் மூலமாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கப்பட்டு லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் புல்மனரி வீன்ஸ் மூலமாக லெஃப்ட் எட்ரியம் வந்து சேரும். லெஃப்ட் எட்ரியமில் இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட் பைகாஸ்பிட் வேல்வ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போய் சேரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருக்கிற பிளட் நமக்கு அயோட்டா மூலமா முழு உடம்புக்கும் சின்ன சின்ன ஆர்டரிஸா பிரிஞ்சு சப்ளை பண்ண போறாங்க. இப்போ இந்த இடத்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்ஸுக்கு போகப்பட்ட பிளட்டும், லங்ஸ்ல இருந்து லெஃப்ட் எட்ரியம்க்கு வந்ததையும் நம்ம புல்மனரி சர்க்குலேஷன் என்று சொல்வோம். அதே நேரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பொடிக்கு போனதும், பொடியில இருந்து ரைட் எட்ரியமுக்கு வந்ததும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்று சொல்வோம். சிஸ்டமிக் சர்க்குலேஷனை மேஜர் சர்க்குலேஷன் என்றும், ஏனென்றால் அவர் முழுமையாக உடம்புக்கு சப்ளை பண்ணப்படுறாரு. ஸோ அவரை மேஜரான ஒரு ஆள் என்றும், அதே நேரம் புல்மனரி சர்க்குலேஷனை மைனர் சர்க்குலேஷன் என்றும் சொல்லுவோம். புல்மனரி சர்க்குலேஷனில் ஆர்ட்ரீஸில் ஆக்சிஜன் இருக்காது, வீன்ஸில் தான் ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ஆர்ட்ரீஸில் தான் ஆக்சிஜன் இருக்கும், வீன்ஸில் ஆக்சிஜன் இருக்காது.